இந்த குழந்தை போய் நேரா மேம் கிட்ட போய் சொல்லியிருக்கு. கீர்த்தனா மேம். சரி பிரின்சிபல். அவங்கள்ட்டயும் கொண்டு போயிருக்காங்க. அவரும் சொல்லியிருக்காரு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் இந்த சட்டமும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாருமே இதுக்காக 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன கொலை நடந்திருக்கு. ஒரு தனியார் பள்ளின்னு தான் சொல்றாங்க. இந்த ஸ்கூலோட பேர சொல்ல கூட அவங்கலாம் பயப்படுறாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தமிழ்காரங்க தான். திருப்பூர்ல நெறைய நார்த் இந்தியன் சேர்த்து ஒரு தமிழன் அடிச்சான்னு சொல்லி என்ன பண்ணாங்க? என் பேரு ரேணுகா சரவணன். நான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் டைனி சோல். வணக்கம். இன்னைக்கு திருப்பூர்ல நடந்திருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே உலுக்கியிருக்கு. ஒரு சின்ன குழந்தை 6 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை. திருப்பூர்ல இருக்கிற ஒரு தனியார் பள்ளி. அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போயிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் அவ்வளோ லாங்கா இருந்திருக்கவே வேணாம். ஏற்கனவே நெறைய இன்சிடென்ட் அந்த ஸ்கூல்ல இருந்திருக்கு. ஆனாலும் அந்த குழந்தை போனதுக்கு பின்னாடியே ஒரு அசாமி ஒரு பையன், நார்த் இந்தியன் பையன். அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த குழந்தைய சைல்ட் அபியூஸ் பண்ணியிருக்கான். இந்த அபியூஸ்க்கு அப்புறம் இந்த குழந்தை போய் நேரா மேம் கிட்ட போய் சொல்லியிருக்கு. கீர்த்தனா மேம். அவங்க மேம் என்ன சொல்லியிருக்காங்க, யார்கிட்டயும் சொல்லாதன்னு இருக்காங்க. அதே மாரி பிரின்சிபல் அவங்கள்ட்டயும் கொண்டு போயிருக்காங்க. அவரும் சொல்லியிருக்காரு யார்கிட்டயும் சொல்லாதன்னு. இது வந்து ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸ்க்கு கண்டிப்பா சொல்ல 2 பேத்தையுமே பனிஷ் பண்ணணும். ஆனா இந்த கவர்மெண்ட் இந்த சட்டமும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாருமே இதுக்காக வெயிட் பண்றோம். இந்த ஸ்கூல்ல அந்த நார்த் இந்தியன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர வந்து போக்சோல போட்டிருக்கேன்றாங்க. பட் இவங்க 2 பேத்தையும் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா, ஒரு குற்றத்த மறைக்கிறதும் பெரிய குற்றம் தான். அதே மாதிரி இந்த குழந்தைய பொறுத்தவரைக்கும், அந்த குழந்தை வந்து இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த சூழ்நிலைய ஏற்படுத்தினதுக்கான காரணம் ஸ்கூலோட அஜாக்கிரதை, தி மேனேஜ்மென்ட். சார் சம்பளத்துக்காக டீச்சர் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவீங்க, ஸ்கூல்ல இறங்கி வேலை கிடைக்காம பண்ணிடுவீங்க. ஆனா மேனேஜ்மெண்ட்டை நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? மேனேஜ்மெண்ட் சரியா இருந்ததுன்னா எதுக்கு சார் இத்தனை பிரச்சனை? இப்ப என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஆமா, அதை விசாரணை பண்ணி டைரக்டரேட் என்ன நடவடிக்கை நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏற்கனவே ஒரு புரோக்கர் அதுல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கிற கேமரா எல்லாமே சரி பண்ணிட்டு அப்புறம் பள்ளிக்கூடம் தர சொல்லிடுறோம். சரிங்களா? சரி பண்ணிட்டு அதுல யாரை ரிமாண்ட் பண்றீங்கன்னு சொல்ல சொல்லுங்க. ஏமா அவரை நேத்தே ரிமாண்ட் பண்ணியாச்சுடா. எந்த ஸ்டெப்ஸுமே இல்ல. நார்த் இந்தியனுக்கு திருப்பூர்ல வேலை குடுக்கவே கூடாதுங்கிறதா எல்லாரும் சொல்றது. ஏன்னா, இப்ப கொண்டு வந்து நார்த் இந்தியன வச்சுட்டு அவன் பண்ற ஒரு விஷயம், இப்ப இந்த ஸ்கூலோட நேம் ஸ்பாயில். எப்படி இது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த மேனேஜ்மென்ட்ல ஒரு ஒழுங்கான ஒரு ஒழுங்குமுறையே இல்ல. 7 7த் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன மொ க கொலை நடந்திருக்கு. அந்த இதே டாய்லெட் இஷ்யூக்காக தான் அங்கே டாய்லெட் இங்கிருந்து தனியாக போய் தான் பெரிய பையன் பிடிச்சி அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டான். இதுக்கு வந்து சிஇஓட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்குறோம். 7 வருஷமாக எதுவுமே நடக்கல. சிசிடிவி மட்டும் அதுக்கப்புறம் மாற்றிருக்காங்க. இப்போ வேலை செய்யலின்னு சொல்கிறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மனுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போ எங்களுக்கு முன்னாடி சொல்லிடுங்க. கேஸும் இருக்கு. எதனால அதே ரெஸ்ட் ரூம் பிரச்சனை தான். அவங்க ஸ்கூலுக்கும் ரெஸ்ட் ரூமுக்கும் ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு போன மீடியா வந்து சொல்றாங்க. ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்ல எப்படி வச்சாங்க? இது எப்படி வந்து சேஃப்டி மெஷர்ஸ்ல எடுத்தாங்க? இப்ப இந்த ஸ்கூல்ல நடந்த விஷயத்த யார் வெளிய கொண்டு வரப்போகுது? எல்லாருமே சொல்றாங்க அவன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த டீச்சருக்கு வெளிய வேலையே கிடையாதுன்னு சொல்லி சிஇஓ சார் சொல்றாரு. இந்த டீச்சர் 10,000 சம்பளத்துக்கு வேற ஸ்கூலுக்கு போவாங்க, இல்ல வேற வேலைக்கே போவாங்க. ஆனா இந்த மேனேஜ்மெண்ட்ட யாரோ ஒருத்தராவது கேட்கணும். இந்த ஸ்கூல பத்தி ஒரு தனியார் பள்ளின்னு தான் சொல்றாங்க. இந்த ஸ்கூலோட பேர சொல்ல கூட அவங்கலாம் பயப்படுறாங்க. ஏன் அந்த பயம் எதுக்கு அவங்களுக்கு? தப்பு நடக்குதுன்னா தட்டி கேட்கணும். அந்த தட்டி கேட்கிற தைரியம் யாருக்குமே கிடையாது. இது ஒரு ஸ்கூல்ன்னு கிடையாது. பல ஸ்கூல்ல நடக்குது. அப்ப ஸ்கூல்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் இதுக்கு என்ன பண்றாங்க? இதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க? என்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்குறாங்க? அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். அதே மாதிரி நான் சொல்ற ஒரு மேஜர் விஷயம், நார்த் இந்தியன்ஸ தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தமிழ்காரங்க தான். ஏன் அவனுங்களுக்கு வேலை குடுத்தோம் அப்டின்னா, நம்ம கரெக்ட்டா வேலைக்கு போயிருந்தோம்னா, அவங்க நார்த் இந்தியனுக்கு வேலை குடுத்துருக்கவே வேண்டாம். இப்போ யூனிட் எடுக்கட்டும், ஃபேக்டரி எடுக்கட்டும், ஸ்கூல் எடுக்கட்டும்,
எந்த இண்டஸ்ட்ரி ஒரு ஒர்க் ஷாப்பா இருந்தாலும் சரி, தமிழ்காரன் வந்து சரியா வேலை செய்யாதனால தான் ஒரு நார்த் இந்தியனுக்கு அவங்க எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா, அவன் பேரம் பேசுறது இல்ல. காலையில வந்துடுறான், சாயங்காலம் போயிடுறான். தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கேட்கறது இல்ல. இதெல்லாம் பண்றதுனால தான் அவன் நார்த் இந்தியனுக்கு வேலை குடுத்துட்டு இருக்கான். இந்த ஸ்கூல் மேல எனக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ, அதே அளவுக்கு நம்ம தமிழியன்ஸ் மேலயும் கோவம் இருக்கு. ஏன்னா, அவங்க பண்ற அவங்களோட அஜாக்கிரதை தான் இன்னைக்கு இவங்களுக்கு நம்ம இடத்த குடுத்துருக்கோம். இந்த நார்த் இந்தியனுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். திருப்பூர்ல நெறைய நார்த் இந்தியன் சேர்த்து ஒரு தமிழன் அடிச்சான்னு சொல்லி. என்ன பண்ணாங்க? திருப்பூரில் தமிழக இளைஞர்களை தாக்கி வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூரில் தமிழக இளைஞர்களை வடமாநில தொழிலாளர்கள் ஒன்றாக சேர்ந்து விரட்டி தாக்கியது போன்ற வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இன்னைக்கு அதே நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை குடுத்துருக்காங்க. நார்த் இந்தியன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு முடிவு என்ன? இந்த குழந்தைக்கு நடந்த மாரி வேற எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்காம இருக்கணும்னா, த எல்லாருமே இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும். அதே மாதிரி குட் டச், பேட் டச் சொல்லிக் குடுக்க வேண்டிய ஸ்கூலே வந்து குட் டச், பேட் டச் நடந்த அந்த குழந்தை வந்து சொல்லும்போது, இத மறைக்கணும்னு சொல்ற அந்த எஜுகேஷன நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இது கண்டிப்பா நாங்க ஒரு முடிவு எதிர்பார்க்கிறோம். என் பேர் ரேணுகா சரவணன். நான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் டைனி சோல் கேர். நான் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்சிடென்ட் நடந்தபோது நானும் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த டீச்சரையும் விசாரிச்சு அந்த டீச்சர் தான் இதை சொன்னாங்க இல்ல அந்த டீச்சர் சொன்னாங்கன்னு கேட்டு டீச்சரும் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து இந்த புகார் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அவங்க 2 பேர்த்து மேலேயுமே ஸ்கிரீனிங் ஆஃப் அஃபென்ஸ்ல எஃப்ஐஆர் போட்டு அவங்களையும் கைது செஞ்சாங்க. இது என்ன அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு இந்த செய்தி வெளிவரும் போதுதான் நாளைக்கு வேற ஏதாவது பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது எல்லா பக்கம் நிர்வாகத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஒரு டீச்சர் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள்ல ஒரு பெண்ணுக்கு ஆகும்போது அந்த புகார் கொடுக்கலான்னு தடுத்தா நம்ம மேலேயும் ஒரு வழக்கு வரும். அதுக்கு நாமளும் சிறை செல்லக்கூடிய நிலை உருவாதான் எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இந்த தண்டனை எல்லா பள்ளிக்கூடம் இந்த குற்றங்கள் குறையும். அப்படி இல்லைன்னா குற்றங்கள் தெரிஞ்சு அந்த குற்றங்கள் வந்து பதிவாகும். இல்லைன்னா பல பக்கம் என்ன பண்ணுவாங்க, நிர்வாகத்தை காப்பாத்துறதுக்காக டீச்சர் அங்க கூட ஸ்டாஃப்ஸ் இதெல்லாம் மறைச்சிடுவாங்க. அதனால முன்னுதாரணமா இந்த நான் சொல்றது பொய்க்காக சொல்ல, நான் இந்த போட்டிக்காக இங்க கூட்டத்துக்காக சொல்ல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேட்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான உடனடியா கைது செஞ்சாத மட்டும்தான் இதுக்கான சரியான தீர்வா இருக்கு நான் கேட்கிறேன். நிறைய விசாரிச்சு பண்றோம்னு சொல்லிட்டாங்க சார். எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க. நாளையில இருந்து நீங்க எல்லாத்தையும் வர வச்சு எல்லாருமே பேசிட்டாங்க. போகும்போது அங்க பார்த்தப்போ நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா மேனேஜ்மெண்ட் ஏரியால இருந்து ஒருத்தர் கூட வெளியே வரல. ஸ்கூல்ல தான் பாதுகாக்கிறாங்க நம்மளோட காவல்துறை. ஏன்னா அவங்க சைட்லயும் தப்பு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா உள்ள விட்டா எல்லாரும் வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸே தான் இது பண்ணுவாங்க. ஆனா அதே வந்து எந்த ரீசன் இருந்தாலும் அந்த பிரின்சிபல் வெளியே வந்து பேசியிருக்கலாம். இல்ல அந்த டீச்சரை கொண்டு வந்து காமிச்சிருக்கலாம். அவங்க எதையுமே செய்யல. அத்தனை பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எத்தனை பேரையும் சமாளிக்க முடியாம அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப யார் வந்து வெளியே வருவா? யார் இதை தட்டி கேட்பா? நம்ம போனா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு யாரும் வராம இருப்பாங்க? குரல் கொடுப்போம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணும் வரை யாரும் வந்து ஓயாதீங்க.